அன்பானவர்களே, ஆண்டுடைய நாமத்தில் வாழ்த்துக்கள். 40 நாள் இந்த தியானத்தில் மார்க்கு சுவிசேஷத்தில் சில வார்த்தைகளை நான் உங்களுக்கு சொல்லிக் கொண்டிருக்கிறேன். நேற்றைய தினத்தில் நீங்கள் பார்க்க முடியும், யோவான் ஸ்நானன் அவருடைய பிறப்பு, ஊழியம், செய்தி போன்ற காரியங்களை பார்த்தோம். தொடர்ச்சியாக நீங்கள் பார்க்கிற வேளையில் ஆண்டவர் இயேசு ஞானஸ்நானம் எடுத்திருக்கிறார், ஞானஸ்நானம் பெற்றார். மார்க்கு 1 அதிகாரம் 9 அந்நாட்களில் இயேசு கலிலேயாவில் உள்ள நாசரேத்திலிருந்து வந்து யோர்தான் நதியில் யோவானால் ஞானஸ்நானம் பெற்றார் என்று நாம் வேதத்தில் படிக்கிறோம். கலிலேயா நாட்டில் உள்ள நாசரேத், இஸ்ரவேலின் வடபுறம் அப்படின்னு சொல்லுவாங்க, அங்கதான் கலிலேயா. ஆனால் அங்கிருந்த பக்கத்துல அந்த நாசரேத்துங்கிற ஒரு ஊர் இருக்கு. ஆண்டவர் இயேசு பிறந்தது வேற இடமா இருந்தாலும் தீர்க்க தரிசனத்தின்படி அவர் வளர்ந்த இடம் நாசரேத் என்று பார்க்கிறோம். ஒரு முறை நாத்தான்வேல் ஒரு கேள்வியை கேட்கிறார், மேசியா வந்திருக்கிறார் அப்படின்னு சொன்னபோது, நாசரேத்துல நன்மை உண்டாகுமா அப்படிங்கிற ஒரு வார்த்தை சொல்வதை கூட பார்க்க முடியும். ஆனால் நாசரேத்தில் வளர்ந்தவர், அப்புறம் அதன் பிறகு வந்து ஆண்டவர் அங்கிருந்து தேவ சித்தத்தை நிறைவேற்றும்படி வந்து ஞானஸ்நானம் எடுக்கிறார். வந்தார், யோர்தான் நதியில் யோவானால் ஞானஸ்நானம் பெற்றார். ஞானஸ்நானம் பெற்றார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆனா அந்த இடத்துல மற்றவர்களும் ஞானஸ்நானம் எடுத்தாங்கிறத நாம பார்க்கிறோம். இதுக்கு முன்னாடி உள்ள வார்த்தையில் உங்களுக்கு பார்க்கிறோம். ஞானஸ்நானம் எதற்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அப்போஸ்தலர் 26:16 பாவம் போக கழுவப்படுதல். பாவம் போக கழுவப்படுதல். இந்த உலகத்துல எல்லாரும் பாவம் செய்து தேவ மகிமாற்றாங்க. ஆனா எல்லாருமே பாவிகள் அப்படின்னு பைபிள் தெளிவா சொல்லுது. எல்லாரும் வந்து ஞானஸ்நானம் எடுக்கிறாங்க. எல்லாரும் தங்கள் குறைகளை அறிக்கையிட்டு எல்லாம் எடுக்கிறாங்க. ஆனா இயேசு கிறிஸ்து வந்து ஞானஸ்நானம் எடுக்கிறார். இயேசு கிறிஸ்து ஞானஸ்நானம் என்பது பாவம் போக கழுவப்படுது. அப்ப அப்படின்னா இயேசு கிறிஸ்து பாவியா அப்படின்னு பார்த்தால் கண்டிப்பா அவர் பாவி அல்ல, பரிசுத்த ஆவியினால் பிறந்தவர். அவரை குற்றப்படுத்த, பாவி என்று தீர்க்க எவ்வளோ பேர் முயற்சி பண்ணாங்க, ஒருவராலும் முடியவில்லை. எபிரேயர் 4 அதிகாரத்தில் 14-16 வரைக்கும் நீங்கள் படிக்கும்போது அவரை குறித்து பார்க்கும்போது அவர் பாவம் அறியாத தேவன். அவரிடத்தில் பாவமே இல்லை. எனவே பிரியமானவர்களே, மனுஷனுக்கு தான் ஞானஸ்நானம் தேவை. அப்ப ஏன் ஞானஸ்நானம் அவர் எடுக்கணும் அப்படின்னால், பிரமாணத்தை அவர் கை கொள்ளணும், தேவ நீதியை அவர் நிறைவேற்றணும். இன்னைக்கு நிறைய பேர் சாக்கு போக்கு சொல்லிக்கிட்டு இருக்காங்க, ஞானஸ்நானம் எடுக்க வேண்டியில்ல, எல்லாம் பல காரியம். என்ன, கல்லறையில் அறையப்பட்ட கள்ளன் ஞானஸ்நானம் எடுத்தானா? வாதத்துக்கெல்லாம் நம்ம பதில் சொல்லிக்கிட்டு இருக்க முடியாது. ஞானஸ்நானம் என்பது வேதத்தின் ஒரு ஒழுங்கு, அதை கண்டிப்பா எடுக்கணும். இயேசு கிறிஸ்து நியாயப்பிரமாணத்தையோ உபதேசங்களையோ தெய்வீகத்தையோ அழிக்க வரவில்லை, அதை நிறைவேற்ற வந்தார். எல்லாத்தையும் அவர் நிறைவேற்றினார். அப்ப இந்த நியாயப்பிரமாணம் என்கிற போதனை பழைய ஏற்பாட்டுல கழுவப்படுதலுக்கு ஆதாரமா இருக்கிறது. ஆனா இங்க மூழ்கி ஞானஸ்நானம் எடுக்கணும். சிலர் இந்த ஞானஸ்நானம்ங்கிற விஷயத்துல சிலர் சொல்லுவாங்க, நாங்களே சின்ன வயசுல எடுத்துட்டோங்க, ஆண்டவரே சின்ன வயசுக்கு போனாரு, 8 நாள்ல போனாரு, ஞானஸ்நானம் எடுத்தார் அப்படின்னுவாங்க.
8 வயசுல யோவானை கொண்டு போனாங்க, 8 வயசுல இயேசு கிறிஸ்துவ எடுத்துட்டு போனாங்க. ஆனா அது ஞானஸ்நானம் எடுக்க அல்ல, அவர்கள் அந்த பிரதிஷ்டை செய்வதற்கும் ஒரு பிரமாணத்தை நிறைவேற்றுவதற்கும் கொண்டு போனாங்க. அதையே இன்றைக்கு அநேகர் உபதேசமா சொல்லி சின்ன வயசுலேயே ஞானஸ்நானம் எடுத்து, அது ஞானஸ்நானம் இல்லை, பிரதிஷ்டை. இது தப்பான உபதேசம். அப்ப இயேசு கிறிஸ்து 30 வயதுல ஞானஸ்நானம் பெற்றார் அப்படின்னு இருக்கு. யோர்தான் நதியில போயிட்டு அவர் ஞானஸ்நானம் எடுத்திருக்கார். யோவான் ஞானஸ்நானம் கொடுத்திருக்கிறார். அப்ப சின்ன வயசுலயே எடுத்தவங்க, தண்ணி தெளிச்சு எடுத்தவங்க, அது உபதேசம் அல்ல. கண்டிப்பா நீங்க ஆண்டவரை தானே பின்பற்றுறீங்க, இயேசு கிறிஸ்துவை தானே பின்பற்றுறீங்க. அப்படியானால் நீங்கள் அந்த உபதேசத்தை போதிக்கிறீங்க, அதையும் பின்பற்றுறாங்க. ஆனா வேதத்தின் தெளிவான உபதேசம் என்ன உங்களுக்கு தெரியும் தானே? 5 வருஷம் 10 வருஷம் எல்லாம் படிச்சிருக்கீங்க, எல்லா உபதேசம் தெரியும். ஞான ஸ்நானம், ஸ்நானம் என்ன? மூழ்குதல் தானே. ஞானஸ்நானாலே தோய்த்து எடுத்தல் தானே. அப்போ உபதேசத்தை நாம ஏமாத்துறோமே, ஆண்டவருக்கு கணக்கு கொடுக்க வேண்டுமே. ஆனா ஆண்டவர் இயேசு அதை அங்கீகரிக்கல. மற்றவர்கள் இப்படி குழப்பம் பண்ணுவாங்க, உபதேசத்தை மாற்றுவாங்க, ஞானஸ்நானத்தை தள்ளி போடுவாங்க, ஞானஸ்நானம் எடுக்க வேண்டிய அவசியம் இல்லை என்பதனால அந்த சூழ்நிலையை உடைப்பதற்காக ஆண்டவர் அவர் ஞானஸ்நானம் 30 வயதில் அவர் தெளிவு அடைந்த பின்பு எடுத்தார். ஆனா அவர் எடுத்ததற்கு காரணம் அவர் பாவத்துக்காக அல்ல. அவர் ஒன்றும் பாவம் செய்யல. நாம தான் பாவிங்க. வேதம் சொல்லுகிறது, ஏசாயா 53:12 நாமெல்லாம் அக்கிரமக்காரவங்க, அக்கிரமக்காரருக்காக ஆண்டவர் மரித்தார். ஆண்டவர் வந்து ஞானஸ்நானம் எடுத்தது அவர் செய்த அக்கிரமம் அல்ல, அவர் செய்த பாவம் அல்ல. நாம தான் பாவிங்க, நாம தான் அக்கிரமம் உள்ளவங்க. அதனால ஆண்டவர் அவர் என்ன செஞ்சிருக்காரு கொஞ்சம் யோசித்து பாருங்க. எனவே பிரியமானவர்களே, நமக்காக ஆண்டவர் ஒப்பு கொடுத்திருக்கிறார். அப்புறம் யாருகிட்ட போய் எடுத்தார் அப்படின்னு பாத்தீங்கன்னா, யோவான் கிட்ட எடுத்தார். யோவான் யாரு? ஒரு மனுஷன். ஆனாங்க யோவான் கிட்ட வந்தவர் யார்? தேவகுமாரன், தேவனுடைய குமாரன். அந்த இடத்துல நீங்க பாருங்க, ஆண்டவர் எந்த அளவுக்கு தன்னை தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறார். நான் என்ன மனுஷங்கிட்ட போய் பண்ணணும்? அவரே எடுத்திருக்கலாமே. பிரமாணத்தை மீறாத தேவன் எவ்வளவு தூரம் தன்னை தாழ்த்தி ஒப்பு கொடுத்து அவர் வந்து ஞானஸ்நானம் எடுத்தார். பிரியமானவர்களே, அப்போ அந்த யோவான் ஞானஸ்நானம் அவர் கொடுக்க தயங்குறார். ஆனா இதுவரைக்கும் இயேசுவை பார்க்கல. அவரு இயேசு கிறிஸ்துவ பற்றி பிரசங்கம் பண்றாரு. இயேசு இதுவரைக்கும் பார்க்கல, பிரசங்கம் பண்றாரு. ஆனா அந்த இடத்துல வந்த உடனே ஒரு உணர்வு அவருக்கு தெரியுது. அந்த உணர்வு வந்த உடனே சொல்லுகிறார், ஐயா, உங்களுக்கு எல்லாருக்கும் ஞானஸ்நானம் கொடுத்த என்னுடைய மனநிலை வேற மாதிரி இருந்தது. ஆனா நீங்க வந்திருக்கீங்க, உங்களுக்கு நான் ஞானஸ்நானம் கொடுக்க முடியாது, ஏன்னா என் மனசு ஒத்துக்கல. அப்போ ஆண்டவர் சொல்றாரு யோவான் கிட்ட, யோவானே, நீ சொல்வது நியாயமா இருக்கலாம், ஆனா இப்ப நீ இடம் கொடுக்கணும். ஏன்னா நம்ம நியாயப்பிரமாணத்தை நிறைவேற்ற வந்தது மட்டுமல்ல, நீதியை நிறைவேற்ற வந்தேன். உலகம் அநீதியில கிடக்கு, ஜனங்கள் எல்லாம் அநீதியா வாழ்ந்துகிட்டு இருக்காங்க, தெய்வீகத்தை புறக்கணிச்சுக்கிட்டு இருக்காங்க. நான் தேவனா இருந்தாலும் மனிதனா வந்தேன், மனுஷனுக்கு முன்மாதிரியா இருக்கணும். அதனால நான் சில காரியத்தை கண்டிப்பா செய்யணும், நீ தடை செய்ய வேண்டாம். என எனக்கு முன்னாடி வழிய ஆயத்தப்படுத்த நீ வந்திருக்கிற. அதனால இப்ப இடம் கொடு. இப்பொழுது எல்லா நீதியையும் நிறைவேற்றுவது தேவனுக்கு ஏற்றது என்று மத்தேயு 3ஆம் அதிகாரத்தின் 15-17 வரைக்கும் சொல்லுகிறார். அதன் பிறகு யோவானாலே ஆண்டவர் ஞானஸ்நானம் எடுத்தார். எனவே ஞானஸ்நானம் முக்கியம். ஆண்டவரே கீழ்ப்படிந்தார்,
நாமும் செய்யணும். நீங்க அதை ஒப்பு கொடுங்க. அதற்கு பிறகு ஆண்டவருடைய ஆசீர்வாதத்தை நீங்க பெற்றுக்கொள்ளுவீங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாரா.